ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவினுடைய திறமை மற்றும் பெருமையை பல விதங்கள்ல பறைசாற்றிருக்கு. அதில் பிரம்மோஸை பற்றி பேசணும், S-400 பற்றி பேசணும், ஆகாஷ் தீரை பற்றி பேசணும், எல்லாம் ஆயிடுச்சு. பேசப்படாத இதுவரைக்கும் பலராலும் பேசப்படாத அறியப்படாத ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா D4 ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த D4 சிஸ்டம் தான் மிக மிக திறமையாக எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டிஸ் வெகு திறமையாக தன்னுடைய சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி சாதனை பாருங்களேன். சைனாவுடைய CH-4 ட்ரோன், பட் அது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர ஆபரேஷன் சிந்தூர்ல அது பார்ட்டிசிபேட் பண்ணதாக தகவல்கள் கிடையாது. ஆனா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைரக்டர் TB2 டர்க்கியினுடைய ட்ரோன்ஸ். இதை தவிர ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொன்னது அந்த ஷாஹின் மிசைல், மற்ற மிசைல்ஸ், ஏரோப்ளேன், இந்த மாதிரி எல்லாம் மிசைல்ஸ் தாங்கி வர எல்லாத்தையும் இந்த தவிடுபடியாக இருக்கு, சுத்தமா அழித்திருக்கு இந்த D4 ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம். எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2-4 கிலோமீட்டர் தொலைவிலேயே அது கண்டுபிடிச்சு அழிச்சிடும். அதுக்கு வந்து 3D சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ட், அதுக்கப்புறம் டிட்டர், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்ராய். இது 3D. ஆனா D4னு வச்சிருக்காங்க, அதுதான் தெரியல. சரி இருக்கட்டும். டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, டெட்டர்னாக்கா அதை வந்து தடுக்கிறது, அப்புறம் டெஸ்ட்ராய்னா அழிக்கிறது. 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவிலேயே இதை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கான சக்தி இதுக்கு. உலகமே வியந்து பார்க்கறாங்க. இந்த D4 வந்து இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா டிஃபென்ஸ் வல்லுநர்கள் சர்க்கிள்ல இருக்கு. ராணுவ ஆராய்ச்சியாளர்கள், ராணுவ வல்லுநர்கள், அவங்க கிட்ட இது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அதனாலதான் அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்து, அதோட இல்லாம இப்ப அதுக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியக்குறி வந்திருக்கு. என்னன்றதையும் பார்க்க. இந்த D4 ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குங்களா, இது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு DRDO ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 2 கம்பெனிகள், ஒன்னு பொதுத்துறை நிறுவனம் BEL. நான் அந்த BEL வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு அதனுடைய ஷேர் விலை ஏறி இந்திய நாட்டுக்கு, குறிப்பா கஸ்டோடியன் ஷேருக்கு கஸ்டோடியன் சொல்லக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த வீடியோல ரொம்ப விளக்கமா அதை பத்தி பேசியிருக்கோம். அந்த BEL, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அது வெறும் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப வேற லெவல்ல போயிடுச்சு. அவங்க இதை தயாரிச்சு, அவங்க கூட சேர்ந்து இன்னொரு பிரைவேட் செக்டார் கம்பெனி ஒன்று, ZEN டெக்னாலஜி, ZEN டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனி, அவங்களும் கூட்டு முயற்சி. DRDO ரிசர்ச் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் நீங்க மேனுஃபேக்சர். ஆக இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து, கம்பெனிகளும் சேர்ந்து இந்த D4 ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் திறமையாக செயல்பட்ட ஆபரேஷன் சிந்தூர்ல ப்ரூஃப் ஆயிருக்கு, உறுதி அளிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சிஸ்டத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் குறிப்பா TB2, பைரக்டர் TB2, அதுக்கப்புறம் இந்த ஷாஹின், இந்த மாதிரி S-400 விளையாடி இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அதுக்காக தான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கோஆர்டினேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல மிக முக்கியமான ஒரு உத்தி என்னன்னா கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ், கோஆர்டினேட்டட் ஆக்ஷன். அதுதான் அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வச்சு, நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் வா, 2 பேரும் சேர்த்து அடிக்கலாம், அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோஆர்டினேட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த D4 ட்ரோன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல, ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல என்னென்னலாம் முக்கியமான இது மல்டி லேயர்டு அப்ரோச் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த கோஆர்டினேட்டட் சிஸ்டம். ஒரு போகும், அதுக்கு பின்னாடி இன்னொன்று, அதுக்கு பின்னாடி மல்டி லேயர், டிஃபரெண்ட் அம்யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணி மல்டி லேயர், பல அடுக்குகள், தொகுப்புகளான தாக்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா என்ன பாக்குறீங்க அப்படின்னா சாஃப்ட் கில் பவர். அப்படி இந்த சாஃப்ட் கில் பவர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மாற்றி அமைக்கிறது, அதை ஜாமிங்னு சொல்றது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஜாமிங். அதே மாதிரி GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்றோம்ல நேவிகேஷனுக்குலாம், கூகுள் மேப்ல, அது அந்த GPS வந்து இது பண்றாங்க. அதையும் ஜாம் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹார்டு ஸ்கில், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பத்தி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன் DEW, இதை தான் நான் முன்னாடி ஒரு 3 தனித்தனி வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ல 3 முக்கியமான ஆயுதங்கள் இருக்கு. லேசர் டெக்னாலஜி யூஸ், ஹை எனர்ஜி லேசர் டெக். அதுல வந்து நம்ம பார்த்தோம், சூர்யான்னு ஒண்ணு பார்த்தோம், துர்கான்னு ஒண்ணு பார்த்தோம், காளின்னு ஒண்ணு பார்த்தோம். பழைய வீடியோக்கள் இருக்கு, விருப்பம் இருந்தா அந்த இடத்துல அந்த வீடியோக்களை தயவு செஞ்சு பாருங்க. நல்ல நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கோம் TM இன்ஃபோடைன்மென்ட்ல. சரி, அந்த மாதிரி ஹார்டு இதுல என்னன்னா, இது வந்து இன்னொன்னா சாஃப்ட் ஸ்கில். இப்ப அடுத்தது ஹார்டு. இந்த லேசர் கன்னு தான் அந்த ஹார்டு ஸ்கில். அப்படியே தொலைதான் போடும், அடிச்சு கீழெல்லாம் தொலை போட்டு உள்ள இருக்கிற கம்ப்யூட்டரை கிரிப்பிள் பண்ணிடும். அவ்வளவுதான், அதுவா விழுந்து.
அந்த மாதிரி சிஸ்டம், பியூட்டிஃபுல் சிஸ்டம், மார்வலஸ் சிஸ்டம். அது இந்தியா வந்து இப்ப இதுக்கே கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறை பயன்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு லேசர் சிஸ்டம் தான் இப்ப ஈரான் இஸ்ரேல் வாரும் போது ஈரானுக்கு கொடுத்தது, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது கூட பத்தி தனியா பார்க்கலாம். அட்டர் ஃபெயிலியர். அது ஒண்ணுமே இல்ல. ஈரான் பயங்கர கோபத்துல இருக்காங்க. எண்ணெயை வாங்கிக்கிட்ட எங்கிட்ட இருந்து தகுடு தத்தமா பணமே கொடுக்கல, கொடுத்தா இந்த மாதிரி சொத்த ஆயுதங்களை கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 360 டிகிரி சுழண்டு பார்வையை எடுத்து டிடெக்ட் பண்ணி அழிக்க இயங்கக்கூடும். 360. அதுக்கப்புறம் இன்னொன்னு நிறைய என்ன சொல்றாங்கன்னா, கவரேஜ் 360 டிகிரி, டூயல் கில் எபிலிட்டி மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. இது சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இதனுடைய பயன்பாடு, திறமை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பல டிஃபென்ஸ் வல்லுநர்கள்லாம் இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பேச ஆரம்பிச்சு. பல நாடுகள் வந்து வல்லுநர்கள் ஒரு பக்கம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க. ஆனா நாடுகள் வந்து பயன்பாடு, பாதுகாப்பு அந்த நோக்குல சில முன்னெடுப்புகள் பல நாடுகள்ல இப்ப இந்த ட்ரோன் அட்டாக்ங்கிறது வந்து சர்வசாதாரணமாயிடுச்சு. அதுல நிறைய நாடுகள் கேட்டிருக்காங்க. குறிப்பா எல்லாமே இந்த சவுத் சைனா சீல இருக்கிறதும் ஒண்ணு வந்து சென்ட்ரல் ஏஷியன் நேஷன். சென்ட்ரல் ஏஷியன் கிடையாது, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியன் நேஷன். தைவான் இதுல ரொம்ப குறிப்பா இது காமிச்சிருக்காங்க, விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, நாங்க எங்களுக்கு கொடுங்க, இதை வேணும் அப்படின்னு சொல்லி. தைவானுடைய இப்ப புதிதாக வந்துள்ள பிரசிடென்ட் வந்து லாய் சிங் சே அப்படிங்கிற இன்னொரு விதமா பேர் கூட கூப்பிடுவாங்க, வில்லியம் லாய் அப்படின்னு கூட. அவர் வந்து இதை பத்தி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. இப்ப அது என்ன மாதிரி வந்திருக்குன்னா, ஒண்ணு தைவானுடைய ஏர் பேஸ் எல்லாம் அடிக்கடி வந்து வேவு பார்க்கறது, அட்டாக் பண்றது, இந்த மாதிரி செய்யுது. அத்துமீறி எல்லைக்குள்ள நுழையிறது எல்லாம் சைனா போனது, தன்னுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு இது மாதிரி பண்றாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி வந்து இந்த கடல் எல்லை இருக்கு இல்லைங்களா, அந்த எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, அந்த ஜோன் உள்ள அத்துமீறி நுழைஞ்சு வேற வருது. சைனா செய்யறாங்க, தைவானுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அதனால இந்த ட்ரோன் சிஸ்டம் வாங்கிட்டீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்து நாங்க அழிச்சிடலாம், ஏன்னா திறமையாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா தைவானுடைய இங்க இந்தியால வந்து ஒரு சென்டர், தைப்பே எக்கனாமிக் கல்ச்சரல் சென்டர் அப்படின்னு, அங்க இருக்கக்கூடிய ஒரு கர்னல் ஹுவாங் மிங் சே அப்படிங்கிறவர், இவர் வந்து இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதாவது தைவான் இந்தியாவிடம் இருந்து D4 ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கறதுக்கு உறுதியாக சொல்லல, அரசல் புரசலா பேச்சு நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயம் ஒருவேளை இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் சீக்ரெட்னு கூட வச்சுப்பாங்க, யாரு என்ன வாங்குறாங்கன்றது தெரியாம இருப்பாங்க. நம்ம S-400 வாங்கணும், அது ஆனா மேம்படுத்தி இருக்கோங்கிறது தான் முக்கியமான தகவல். அது ஸ்ட்ராட்டஜிக், அதை வந்து கொஞ்சம் கான்பிடென்ஷியலா தான் வச்சுப்பாங்க. பட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பல செய்தித்தாள்ல வந்திருக்கு. அதே மாதிரி இல்லங்கிறத த வயர் அந்த மாதிரி மேகசின்ஸும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பாருங்க. வியட்நாம் கேட்டிருக்காங்க, சவுத் சைனா சீ, இது வந்து தைவான் பிளஸ் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் ஆர்மேனியா கேட்டு, ஆர்மேனியா, அசர்பைஜான், டர்க்கி அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அவங்க ஈரான் அந்த ஏரியால ஆர்மேனியாவுக்கு அசர்பைஜான்னால மிகப்பெரிய ஆபத்து. அசர்பைஜான், அப்புறம் டர்க்கி, அப்புறம் பாகிஸ்தான், இது மூணு ஒன்னா சேர்ந்து ஆர்மேனியாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்மேனியால வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், அதனால இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து அதை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான தகவல். ஸோ இதுல வந்து இப்ப இந்த மாதிரி டிமாண்ட் அதிகரிச்சு இருக்கிறதுனால BEL ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் ஜென் டெக்னாலஜி எல்லாம் என்ன அனௌன்ஸ் பண்ணா, நாங்க வந்து உற்பத்தியை 2 மடங்கோ இல்ல 3 மடங்கோ அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு நடுவுல சைனா பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுக்கு மட்டும் கொடுக்கல, இந்த CH-4 ட்ரோன் சிஸ்டத்தை பங்களாதேஷுக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அதோட இல்லாம அதே இந்த பைரக்டர் TB2 ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, துருக்கியினோடது, அது வேற வந்து பங்களாதேஷுக்கு வந்திருக்கு. துருக்கியிலிருந்து ட்ரோன்ஸ் வந்து பங்களாதேஷுக்கு வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதம் இல்லாம வந்திருக்கு. ஆக மொத்தம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியா, ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியால வந்து பங்களாதேஷ், இதை ரெண்டையும் வச்சு அமுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது பாகிஸ்தானை காமிச்சிட்டோம், நாம யாரு, எந்த பொசிஷன்ல நீ இருக்க. பங்களாதேஷுக்கு இப்ப அடுத்தது வந்துகிட்டு எப்படி வந்து பாகிஸ்தான் இந்த பெஹல்காம் நிகழ்வு நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமா அதாவது 22ஆம் தேதி ஏப்ரல், அதுக்கப்புறமா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை தற்காலிகமா நிறுத்தி வச்சோம். அதே மாதிரி பங்களாதேஷுக்கு ஏதாவது செய்யலாம். அடுத்த வீடியோவில் அதை ஷேர் பண்றோம். ஸோ நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்.